ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் மசாலா. ஸோ ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 1 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சிய வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 4, 5 பல்லு பூண்டையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா. அப்புறம் ஒரு கொஞ்சம் தேங்காய். ஒரு 10 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்காய். இது பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், இந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ பேனை ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சொன்ன எல்லா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சோம்பு, தேங்காய் எல்லாத்தையும் வதக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகும் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மிளகு இருக்குது, பச்சை மிளகா இருக்குது. ஸோ இஞ்சும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமோ, மிளகு டேஸ்ட்டு பிடிச்சா மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அடிச்சிங்கன்னா பூவாக வரும். ஸோ அதை வந்து இதோட சேர்த்து குக் பண்ணும்போது சீக்கிரம் குக் ஆகிடும். இந்த பல்லாக இருந்தால் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கிறேன். தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்சியில் போட்டு அடித்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பூவாக. ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஸோ இப்போ நிறுத்திடலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் குக் ஆகட்டும்னு. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ இது ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. நடுவில் கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காவை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. நம்ம மசாலா வதக்கின அதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். எண்ணெயை போட்டுட்டு
எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுறேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயும் ஆட் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் ஆயில் வந்து படப்படணும், ஏன்னா அது கருவேப்பிலை போட்டதுனால. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காவை கொஞ்சம் மூடி வச்சா கொஞ்சம் வெந்துடும். இப்போ திறந்து பார்க்கலாம் கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உள்ள சாஃப்ட் ஆகுதா அப்படி பார்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா அதை போட்டுடணும். ஸோ இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்கும். அந்த தேங்காய் சோம்பு இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மசாலா வந்து அந்த கத்திரிக்காய் கூட நல்லா கோட் ஆகும். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் மசாலா. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். கத்திரிக்காய் மசாலா ரெடி. ஸோ இது வந்து உங்களுக்கு ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.